தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. இப்படி இருக்கும்போது ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஏன் சார்? இல்ல, இந்த ஒரு உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பழனிசாமி கம்பெனி பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஆனா 21 ஒரு வருஷத்திலே நடந்த இல்ல ஒரு வருஷத்துக்கு உள்ளார நடந்த 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அங்க திமுக தான் வெற்றி பெற்றுச்சு. சோ இந்த இடைத்தேர்தலில் அவங்க தெரியும் அதிகார துஷ்பிரயோகத்தோட உச்சகட்டத்துக்கு போய் பொதுமக்களை ஆடுகளை அடைக்கிற மாதிரி அடைக்கிற அளவுக்கு சென்று ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஏற்கனவே அந்த தேர்தலில் பண்ணதெல்லாம் தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் போட்டியிட வேணான்னு முடிவு எடுத்தது சரியான முடிவு. இதுல திமுக எக்ஸ்போஸ் ஆகும். இது ஒன்றும் தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்ற போறதில்லை. இதுல ஜெயிச்சதுனால அவங்க 26 தேர்தலில் உறுதியாக ஜெயிக்க போறதில்லை. இது அவர்கள் வாங்கப்பட்ட வெற்றியா தான் இருக்கும். அவங்க முதல்வரோட அப்பா சொல்ற மாதிரி இது வாங்கப்பட்ட வெற்றியா தான் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் கூறுகிறார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து இங்க இருந்தாங்க அவங்க. இது வரைக்கும் 67 அண்ணா அமைச்ச ஆட்சி, 71க்கு அப்புறம் தான் ஒரு முறை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 89ல 2 வருஷம் தான் இருந்துச்சு. 96ல அதான் 5 வருஷம் இருந்துச்சு. 2006ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வர முடியல. இப்ப பழனிசாமி அம்மா அவர்கள் இருந்திருந்தா திமுக வந்திருக்க முடியாது. அம்மா அவர்கள் முறைக்கு பிறகு பழனிசாமியுடைய திருவிளையாடல்களால மக்கள் கோவப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி ஆட்சியை கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில சட்டம் ஒன்று சந்திச்சிருக்கிறது. எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை. விவசாயிகள்ல இருந்து அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சி உறுதியாக முடிவுக்கு வருங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பெரியார் குறித்து சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? தந்தை பெரியார் என்பவர் மாபெரும் தலைவர். அவரை பத்தி போன வருஷம் அதுக்கு வருடங்கள்ல சீமான் அவர்கள் என்ன பேசினார் என்பது உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளார அவருக்கு என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது என்பது அவருக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை பெரியாருக்கு, ஏன்னா தமிழ்நாடுங்கிறது அது அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, பிராமண எதிர்ப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட பெரியாரை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். எப்படின்னா அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த மக்களுக்கு செய்த சீர்திருத்தம், குறிப்பாக பெண்ணடிமைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, சமூக நீதிக்காக, இன்னும் சொல்ல போயிட்டே போலாம், பல மூல நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் எடுத்த போராட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றவர். இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து வித்தியாசமாக ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியாருடைய முயற்சியில் காரணம். அவர் தேர்தல் அரசியல் பங்கு பெறாம ஒரு சமூக மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடியவர். அவரை பற்றி சீமான் அவர்களுக்கு பேசுவதன் மூலம் அவர் தனது இருப்பை இன்றைக்கு அவர் காட்டிக்கொள்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய செயல்பாடு. தமிழகத்தில் தொடர்ந்து கற்றல் வெளிப்பாடு பள்ளி மாணவர்களிடையே மிகவும் பின்தங்கி இருப்பதாகவும், உயர்கல்வியிலும் தரம் இல்லை அப்படின்னு ஆளுநர் குடியரசு தின உரையில பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு இணையான கல்வி பாடத்திட்டத்தோடு வரணுங்கிறது. ஏன்னா நீட் தேர்வுல இது போன்ற மத்திய அரசு தேர்வுகளில் நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் அதிக அளவு வெற்றி பெறணுங்கிற ஒரு அடிப்படையில் இந்த சிலபஸ் எல்லாம் இன்னும் ஸ்டாண்டர்டை உயர்த்தணுங்கிறதுல எனக்கு இந்த மாற்று கருத்து இல்லை. 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, நான் சொல்றது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி. இதுல திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஒரு தவறான ஆட்சி நடத்துகிறதுன்னு நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணிக்கு ஆதரிக்க வேண்டும். தனியாக நின்று அவர்கள் வாக்குகளை பிரித்து அது திமுகவுக்கு சாதகமாக வந்துவிடக்கூடாது என்பது நான் எது ஒரு குறிப்பிட்ட கட்சியும் சொல்லல. பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எல்லா கட்சிக்கான அழைப்பு.